ஹாய் ஃபேமிலி, வெனஸ்டே மார்னிங் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் கருவேப்பிலை பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. கொட்டை மட்டும் துப்பிக்கலாம், ஆனால் கருவேப்பிலை பழம் வந்து இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங்க்கு வந்து இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் செஞ்சுருந்தாங்க. எல்லோரும் கூட சேர்ந்து ஒட்டுக்கா சாப்பிட்றப்ப அந்த சந்தோஷமே தனி இல்லையா? அதே சந்தோஷத்தோடு தான் நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு யாஷ்குட்டி வந்து நான் போஸ்ட் கொடுப்பேன் வீடியோக்கு, நீங்கள் அந்த போஸை வந்து கண்டிப்பாக யூடியூப்பில் போடணுன்னே சொன்னால் சரி எடுத்துடலான்னு சொல்லி அவன் கொடுக்குற போஸெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பக்கத்து வீட்டில் மருதாணி செடி இருந்துச்சு, சரி ஹேர் பேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி மருதாணி செடி பொறிக்க போனோம். அவங்க வீட்டில் வாசல் இன்றைக்கி பொங்க வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போனோன்னே முதல் பொங்கலாக அவங்களுக்கே கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் எங்களுக்கு யாருக்குமே பத்தலை. அப்புறம் மாடியில் வந்து பழைய சாதம் மிஞ்சி இருந்துச்சு, அதில் வத்தல் போட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. யாஷ்குட்டி தான் முதல் வேலையாக அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தான். எங்கள் அத்தை காளான் செஞ்சாச்சு, எங்களுக்கு வந்து மட்டன் வறுவலும் மட்டன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி அவங்களுக்கு பாத்திரம் கழுவுற டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கிட்டு அவங்க எல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லி தரப்ப அதை பார்க்குறப்ப சந்தோஷமே தனியில. எனக்கும் அப்படி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.